இந்த நாள்ல கூட ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுவார்னு அவளோடு காத்திருக்கிறீங்க தானே? ஆண்டவர் தினந்தோறும் உங்களோடு பேசுறாருல. நீங்க அவரோடு பேசுறீங்களா? காலையில ஜெபம் பண்ணினீங்களா? ஆண்டவரிடத்துல மனம் திறந்து உங்களுடைய காரியங்களை சொன்னீங்களா? அவருடைய பாத்துல காத்திருந்தீங்களா? காலையில முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு தரணும். அப்புறம் ஆண்டவர் உங்களை குறித்த மகிழ்ச்சியோடு உங்களோட தொடர்ந்து அவர் பேசுவார், கரம் பிடித்து நடத்துவார். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு அழகான செடி. உலகத்துல எங்கேயுமே நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி. அது புதுசா இருந்ததா, அதனாலதான் உங்களுக்கும் காண்பிக்கணும்னு எடுக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்மோக் புஷ்ஷா. இந்த ஸ்மோக் வர்றதில்ல, அப்போ அந்த புகை, அது மாதிரி அவருடைய புஷ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வினோதமாக தான் இருக்கு. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே ரொம்ப அழகுதான்ல. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா அழகா சிருஷ்டிக்கிறார் நம்மை மகிழ்விப்பதற்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் புது கிருபை தருகிறார், புதிய ஆசீர்வாதம் தருகிறார். அதை மறந்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு உதவி தேவையா இருக்குது. யாரையும் தேடி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், எங்கெங்கிருந்து உதவி வருன்னு நம்பி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். 124 சங்கீதம் 8ஆம் வசனத்துல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம் அப்படின்னு சொன்னா உதவி, ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த காரியத்துல யாராவது உதவி செய்தா நன்மையா இருக்கும், என் பிள்ளைகள் காரியம், ஒரு ஹெல்ப்புக்காக யாரையும் பார்க்குற ஒண்ணுமே முடியலை அப்படின்னு கலங்குறீங்களா? உதவி செய்வேன்னு சொன்னவங்களே கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சூழ்நிலை அப்படி இருக்கு, என்ன செய்யறது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. அதாவது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன்னா அவரால் எதை செய்ய முடியும்? என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அல்ல. எதையும் செய்யக்கூடிய வல்லமையும் அதிகாரம் உள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். அதை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துல தான் சகாயம். அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடணும். அப்போ உங்களுக்கு சகாயம். யெகோவா ஈரே அப்படின்னா எனக்காக எல்லாவற்றையும் தருகிறவர், எனக்குடைய தேவைகளை சந்திக்கிறவர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறவர். யெகோவா ஈரே. யெகோவா நீசி அப்படின்னா எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயம் தருகிறவர். யெகோவா ரூவா அப்படின்னா என்னுடைய நல்ல மெய்ப்பன். ஒரு ஆடு மந்தை மேய்ப்பதை போல என்னுடைய தேவைகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளுவார். யெகோவா ரொபேக்கானா என்னை சுகமாக்குகிறவர். அவருடைய பெயருக்குள்ள, ஒவ்வொரு பெயருக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறாரு. அந்த பெயரை சொல்லி துதிக்கும் போது அந்த கர்த்தருடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமம்தான் எனக்கு ஹெல்ப், எனக்கு சகாயம், எனக்கு உதவி. உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். நீர் என்னுடைய யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர், எல்லா தேவையை சந்திப்பீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க, போராட்டம் இருக்குது, யாருக்கிட்ட உதவி கேட்கிறேன்னு தெரியல. யெகோவா நீசி, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அந்த பெயரை சொல்லி துதிங்க. அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருவதை காண்பீங்க. நீங்க வியாதிப்படுறீங்க, பலவீனப்பட்டு கஷ்டப்படுறீங்களா? யெகோவா ரொபேக்கா, நீர் எனக்கு சுகம் தருகிற தேவன் சொல்லி ஆண்டவரை துதிங்க. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு உதவி வரும். உதவி வரும், கட்டாயம் உதவி வரும், சகாயம் வரும். விசுவாசிங்க. நமக்கு உதவி செய்ய, சகாயம் பண்ணத்தான் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். நமக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த காரியத்தில் உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கண்ண மூடி ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே, நீர் என்னுடைய சகாயர், எனக்கு உதவி செய்கிறவர். உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உதவி வேண்டுமென்ற இடத்தில் கேட்கிறேன். இந்த காரியத்துல இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.